Hi students, welcome to Nika Tutorials. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோலேயே நம்ம சாப்டர் 1 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் சாப்டர் 2 எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2 எக்ஸாம்பிள்லேருந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம வீடியோவை வந்துட்டு பார்க்காதவங்க ஷேர் பண்ணாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூல் பி கெட்டிங் எவ்ரி திங் இன் யோர் நோட்டிஃபிகேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்கள். ஸோ சாப்டர் 3 வந்து எக்ஸசைஸ் வந்து 3.1 ஃபுல்லி அது ஃபுல்லாக. ஸோ இந்த 3.3 பாருங்கள், எல்சிஎம் இன்டூ ஜிசிடி ப்ராடக்ட் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதை வந்து மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சம்ஸ் வந்து மாற்றி கூட கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வர எந்த சம்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், எக்ஸாம்பிளில் 3.7, 3.8, 3.9லாம் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டையும் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஸ்டார் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 4th லெசன் போயிடலாம். ஸோ 4th லெசன் பார்த்தீங்கன்னா 4.1, 4.3, 4.4 எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ இப்போ 4th சாப்டரில் வந்து நம்மளுக்கு தேரம் வந்துடும் இல்லையா? ஸோ தேரம் வந்துட்டு பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன். ஸோ பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரம். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஹாஃப் இயர்லி கூட கேட்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தியரம், சேவாஸ் தியரம், மென்னலஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம், தேல்ஸ் தியரம், அது அப்படி சொல்லலாம். ஸோ பேசிக்காக வந்து இது தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம், இது ஆங்கிள் பைசெக்டர். ஸோ இந்த 4மே வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. சேவாஸ் தியரமும் மென்னலஸ் தியரமும் 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அது இது 3 and 4 வந்து கூட ஆப்ஷனல். மித்தபடி 1, 2, 5, 6 கம்பல்ஷனாக நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5ல் வந்துட்டு 1.1, 5.1, 5.2, 5.3, 5.4. ஸோ இதில் வந்து மினிமமான ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அதனால அதை மட்டும் படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. அண்ட் இதில் பாருங்கள் 5.1ல் வந்துட்டு 5.1 to 4 இந்த எக்ஸசைஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். 5.1ல் வந்து 5th சம். ஸோ 5.1ல் செகண்ட் சம், 4th சம் வந்து 5 மார்க்ஸு. 5.1ல் 5.1லேருந்து 5.5 வரையும், 5.8லேருந்து 5.13 வரையும் 2 மார்க்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் உங்களுக்கு ஃபுல்லாக டேன் மட்டும்தான் வரும். டேன் ஒரு 2-3 சம் காஸ் சைனுன்னு வரும். காஸ் சைனுன்னு வர எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் 6.4ல் மோஸ்ட் ஓவர் 5 மார்க்ஸ் வரும். ஸோ அதனால் 5 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த லெசன்லாம் நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஆனாலும் நான் மினிமலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சாப்டர் 7லாம் நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு பார்க்கணும் எல்லா சம்ஸுமே. ஆனால் நானே மினிமலாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் 7 பாருங்கள். எக்ஸசைஸில் 1 வந்துட்டு ஃபுல்லாகவே போருங்க. எல்லாமே 5 மார்க்ஸில் வரும். ஸோ மோஸ்ட்லி 7th சாப்டர் அண்ட் 8th சாப்டர் ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட்டில் வர எல்லா சம்ஸுமே 5 மார்க்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள் அது ஓரியன்டாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு 7.1ல் வந்துட்டு ஒரு 7 to 8 சம்ஸ் இருக்குது. 7.2ல் 5 மார்க்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக 2 மார்க்ஸில் வரும். 1 பாருங்கள், 7.3ல் 1 ஃபஸ்ட் சம்மும் 7.4ல் ஃபஸ்ட் சம்மும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் இதில் வர ஃப்ரஸ்டமோடைய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரஸ்டம் வந்து 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த 7.25 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் 2.9ம். அதனால தான் அதை எத்தனை ஸ்டார் போட்டிருக்கேன். அப்படி கூட நீங்கள் படிக்க மாட்டீங்க, படிங்க இந்த வாட்டி. ஸோ சாப்டர் 8 பாருங்கள். சாப்டர் 8 வந்து ஆல்மோஸ்ட் ப்ராபபிலிட்டி.
ஸோ எல்லாமே ஈஸி கான்செப்ட். ஸோ எல்லாத்தையுமே தான் நீங்கள் படிக்கணும். நான் இங்கே எதனால் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப படிக்க முடியாதவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் போட்டிருக்கேனே தவிர படி நீங்கள் எல்லாத்தையுமே தான் படிக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே தான் படிக்கணும். 8th சாப்டரை பொறுத்தவரை எல்லாமே படிக்கணும். ஸோ அகெயின் நான் 1 minute பாஸ் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ 8th சாப்டர் வந்து எல்லாமே தான் படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒழுங்காக நல்லா படித்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் எவ்ரிதிங் இன் யோர் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ. பை பாய்.